ஒரு சிறிய சிறுவன் தன் வீட்டின் மேல் மாடிக்குச் சென்று விளையாடினான். மேல் மாடி. தூசி படிந்த பழைய பெட்டிகள், பழமையான புகைப்படங்கள், இவையெல்லாம் புதிர் போல் இருந்தது அவனுக்கு. அங்கே ஒரு மூடிய பழைய புத்தகம் கிடைத்தது. அது மிகவும் பழையது, ஆனாலும் மிகவும் விலை மதிப்பற்றது. அந்த புத்தகத்தின் மீது தங்க வார்த்தைகளில் எழுதியிருந்தது, அம்மாவின் கதைகளின் கதாநாயகர். அந்த புத்தகத்தையே வைத்து அவனது அம்மா சிறுவனுக்கு கதைகள் சொல்லுவதை நீங்களும் நினைவில் வைத்திருக்கலாம். அந்த பழைய நாட்களில் அவன் தூங்கும் முன் அம்மா சொல்வது, ஒவ்வொரு கதையும் மகத்தான வீரர்களைப் பற்றியது. இருட்டில் ஒளி தேடி ஓடும் சிறுவர்களைப் பற்றியது. அந்த இரவு அசாதாரணமானது. அந்த புத்தகத்தை துவங்கி வாசிக்கத் தொடங்கியவுடன் பக்கங்களில் ஒளி பறந்தது. எழுத்துக்கள் வாழ்ந்தது. அது வெறும் புத்தகம் இல்லை. அது ஒரு கதை கதவம். அதிலிருந்த வீரன் புத்தகத்திலிருந்து வெளியே வந்தான். அவன் அணிந்திருந்தது பளிச்சென்ற கவசம், கையில் ஒரு மாயத்தோடு. அவன் முகத்திலிருந்த தனித்துவமான ஒரு அமைதியும் சிந்தனையும் அதிசயமாக இருந்தது. வீரன் அம்மா சொன்ன கதைகளின் கதாநாயகன். ஆனால் இந்த முறை அவன் கதைக்குள் இல்ல, நிஜ உலகத்தில். அவனை பார்க்கும் அந்த சிறுவனுக்கும் இந்த வீரனுக்கும் ஒரு அத்தியாவசியமான பயணம் காத்திருக்கிறது. இருண்ட ஒரு ராட்சசம், நிழல் பேய், நகரத்தை விழுங்க முயல்கிறது. அது ஒவ்வொரு இரவும் வளர்கிறது. குழந்தைகளின் கனவுகளை சாப்பிடுகிறது. ஒளியையும் நம்பிக்கையையும் மறைக்கிறது. இந்த நிழல் பேயை வீழ்த்த அந்த வீரனுக்கு ஒருவரின் துணை தேவை. புத்தகத்தை வாசித்த சிறுவனே அந்த துணை. அவனது இதயத்தில் இருந்த நம்பிக்கை, அவன் அம்மாவின் கதைகளில் உணர்ந்த அன்பும் ஆற்றலும், இவையெல்லாம் இந்த பயணத்திற்கு அவசியமானது. வீரனும் சிறுவனும் கதையின் உள்ளே பயணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புதிர், ஒரு சோதனை, ஒரு நம்பிக்கையின் சோதனை. மழை மலர்களால் மூடிய ஒரு காட்டில் அவர்கள் பயணிக்கிறார்கள். அங்கு ஒளிவீசும் வானவில் பறவைகள், தங்கமழை மழை துளிகள், குழந்தைகள் கண்களுக்கு ஒரு கனவுலகம். இறுதியில் நிழல் பேயை எதிர்கொள்ளும் தருணம் வருகிறது. ஆனால் வீரன் ஒருவரே போதாது. சிறுவனின் நம்பிக்கையால் உருவாகும் ஒளிதான் அந்த இருண்டதை அழிக்க முடியும். அவன் கைகளில் ஒளி, அவன் இதயத்தில் அன்பு, அவன் நம்பிக்கையால் நிழல் பேய் கலைக்கிறது. அந்த புத்தகம் மீண்டும் மூடப்படுகிறது. வீரன் மீண்டும் கதைக்குள் செல்கிறார். ஆனால் இந்த முறை அந்த வீரன் தனக்கே இல்லை. அந்த சிறுவன் இப்போது தனது சொந்த கதையின் வீரனாகிவிட்டான். அம்மா சொன்ன கதைகள் வெறும் கதைகள் அல்ல. அவை நம்மை வழிநடத்தும் ஒளிக்கிளைகள். நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் விதைகள். மீண்டும் ஒரு நாள் அந்த புத்தகம் திறக்கப்படும். இன்னொரு சிறுவன் இன்னொரு கதையை தொடங்குவான். அதுவரை கனவுகள் காணுங்கள், நம்புங்கள். ஓரிரவு வந்துவிட்டால் கதைகள் நிஜமாகும்.